அறைக்குள்ள தூங்கிட்டு இருக்கிற அக்கா வாசலுக்கு எப்படி வந்தான்னு அதிர்ச்சியா இருக்கா? அறைக்குள்ள தூங்குறது அக்கா இல்ல, தலகாணி. தெரியுமே, நீ இப்படி கிளம்பி வருவேன்னு எதிர்பார்த்துதான் நான் இங்க காத்துட்டு இருக்கேன். வசந்தி, உன் நிலைமையில இருக்கிற பெண்கள் ஒண்ணு விஷத்தை சாப்பிடுவாங்க, இல்லன்னா வீட்டை விட்டு கிளம்புவாங்க. அதான் சினிமாவில காட்டுறாங்களே தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குன்னு. விஷத்துக்காக வீடு பூரா தேடி இருப்பேன். என் வீட்டை விஷம் எங்க இருக்கு? வீணையும் தம்புராவும் தான் இருக்கு. ஒண்ணு சொல்றேன் வசந்தி, நீ என்ன ஏமாத்த முடியாது. எனக்கு 1000 கண் இருக்கு. நான் எதுக்காக வாழணும்? நீ எதுக்காக சாகணும்? எங்க அப்பா இறந்தது நான் தான் காரணம். இல்லங்கிறேன், அவர் கணக்கு தீர்ந்து போச்சு. அதுக்கு நீ எப்படி காரணமா இருக்க முடியும்? நீங்க எனக்கு ஆறுதல் சொல்றீங்க, ஆனா என் மனசாட்சிக்கு என்னால பதில் சொல்ல முடியலையே. நான் என்ன செய்வேன்? அக்கா, நான் பிறந்த உடனேயே தாயா இருந்த எனக்கு எங்க அப்பா தான் தாயா இருந்தார். என்ன அன்போடு மட்டுமில்லை, பண்போடு வளர்த்தார். அம்மா வசந்தி, நீ நல்லா இருக்கணும், நீ நல்லா இருக்கிறத பார்த்துட்டு நான் சாகணும் அப்படின்னு சொன்னவர் நான் கெட்டு போனதை பார்த்துட்டு. வசந்தி, என்ன பைத்தியக்காரத்தனா இது? கல்யாணத்துக்கு அப்புறம் வரம்பு மீறினா அது கலங்கம். அந்த மாதிரி இப்போ நீ யாரையாவது கட்டிக்க போறியா? அக்கா, அப்படி ஒரு காட்சி என் கனவுல கூட வரதுக்கு நான் அனுமதிக்க மாட்டேன் அக்கா, அனுமதிக்க மாட்டேன். கவலைப்படாதே வசந்தி, விதி விளையாடு. அதை பார்த்து நீ என் மாதிரி சிரிச்சுக்கிட்டுக்கணுமே தவிர அழக்கூடாதம்மா. அழுது பிரயோஜனம் இல்லை. இந்த நிலையில நான் எப்படி அக்கா சிரிச்சுக்கிட்டு இருக்க முடியும்? அவருடைய குழந்தைதான் என் வயித்துல இருக்குன்னு இந்த உலகத்துக்கு ஏன் அவருக்கே தெரியாது. நான் செத்துட்டதான் நம்பிக்கிட்டு இருக்கேன். கழுத்துல தாலி இல்லாம கர்ப்பமா இருக்கிற என்ன பார்த்து இந்த உலகம் சிரிக்காதா? கழுத்துல தாலி இல்லைன்னு நீ கவலைப்படுற, கழுத்துல தாலி போட்டுக்கிட்டு நான் படுற அவஸ்தை உனக்கு தெரியுமா? உன் புருஷன் யார், எங்க இருக்கார், ஏன் உன்னை விவாகரத்து பண்ணிட்டாரு, இப்படி எத்தனையோ 1000 கேள்விகள். நானே உன் மாதிரி கோழையா இருந்தா அன்னைக்கே இந்த தாலி செங்கிலியில தூக்கு போட்டுட்டு இருப்பேன். அந்த அளவுக்கு இந்த தாலி செங்கிலி ஸ்ட்ராங். உங்க தைரியம் எனக்கு இல்லக்கா. இருக்கணும்மா, இல்லன்னா இந்த நிலைமையில வர வச்சுக்கணும். அப்படி இல்லக்கா, நாளைக்கு எனக்கு குழந்தை பிறந்து அது வளர்ந்து பெரியவனாய் ஏம்மா உன் கழுத்துல தாலி இல்லைன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? நீ என்னமா சொல்றது? நீ என்னமா சொல்றது? நான் சொல்றேன். இதோ பார் குழந்தாய் 10 பவுன் தாலின்னு காட்டுவேன். அக்கா, ஆமாம்மா, உனக்கு பிறக்க போற குழந்தைக்கு தாய் நீ இல்ல, நானம்மா. நான். நீங்க என்ன சொல்றீங்க? நான் கரெக்டா தான் சொல்றேம்மா. இந்த பாழா போன சமுதாயத்துக்கு பயப்படணும், மரியாதை கொடுக்கணும் நீ நினைக்கிற. ஆனா இந்த சமுதாயம் நமக்கு மரியாதை கொடுக்கணும் நான் விரும்புறேன். வசந்தி, நாளைக்கு உன் குழந்தைக்கு நான் தாயான பிறகு எங்கே இந்த சமுதாயம் என்ன கேட்கட்டும். கேள்விக்கு கேள்வி கேட்பேன், பதில் சொல்ல முடியுமா? என்கிட்ட நெருங்க முடியுமா? வசந்தி, நீ பயப்படாதம்மா, நீ பயப்படாத. இந்த குழந்தைய 10 மாதம் என் வயிற்றுல சுமந்தேன். அந்த 10 மாத பந்தந்தா இதுக்கும் எனக்கு உள்ள சொந்தம். இந்தாங்க வசந்தி, உன்னுடைய விலை மதிப்பில்லாத இந்த ஆட்சியிலே நான் என்னைக்குமே உரிமை கொண்டாட மாட்டேன். நான் சொன்ன மாதிரி உன் குழந்தைக்கு நான் தாயா இருப்பேன். ஆனா ஒண்ணு, உன் வாழ்க்கையில இந்த குழந்தை உனக்கு எப்ப அவசியம் தோணுதோ அன்னைக்கு எங்களுடைய அனுமதி இல்லாமயே உன் குழந்தையை கொண்டு போலாம். அந்த உரிமை உனக்கு எப்ப உண்டு. உங்களை எனக்கு தெரியாதா? என் வயிற்றுல சுமந்துவேன், உங்க தலையில சுமத்துட்டேன். என் குழந்தைய உயிருக்குறா காப்பாத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பரேக்கா, என்ன பர? நீங்க அடிக்கடி சொல்லுவீங்களே, அந்த மாதிரி வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட போறேன். அக்கா, கஸ்தூரி காலேஜ்ல தமிழ் ப்ரொஃபசர் வேலை காலி இருக்குன்னு பேப்பரை விளம்பரம் பார்த்தேன். அதுக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். என்ன டாக்டர் பேசாம இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. மல்லிகாவுக்கு அபாஷன் ஆயிட்டதுனால இனி அவங்க கர்ப்பம் தரிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டு அவங்க நீண்ட நாள் உயிரோட வாழணும்ல, குழந்தை வேணுங்கிற ஆசையே இருக்கக்கூடாது. ஐயோ, இது என் தம்பிகிட்ட நான் எப்படி சொல்றது? சொல்ல வேண்டிய அவசியம் இல்லக்கா. டாக்டர், அவ ஆரோக்கியமா இருந்தா அதுவே எனக்கு போதும். நான் வரேங்க. தம்பி, ஆண்டவனுடைய சித்தம் அப்படி இருக்கும்போது நாம என்னப்பா செய்ய முடியும்? உனக்கு வாரிசு இல்லாம போனதுல உன்னை விட எனக்கு தான் ரொம்ப வருத்தம். இதோ என் பிள்ளை, இவனை நான் உனக்கு தட்டம் பண்ணி கொடுத்துறேன். இந்த நிமிஷத்துல இருந்து இவன் உங்க பிள்ளை. தமிழ் ப்ரொஃபசர் வேலை கேட்டு வந்திருக்கிற எல்லா அப்ளிகேஷனையும் பார்த்தேன்.
அதுல வசந்திங்கிற பெண்ணுடைய அப்ளிகேஷன் மட்டும் சிபாரிசு பண்றேன். ஏன்னா மத்த எல்லாரையும் விட அந்த பெண்ணுக்கு எல்லா தகுதியும் இருக்கு. அதனால அந்த பெண்ணுக்கே வேலை கொடுத்துடலாம் இல்லையா? ஆமா சார், அப்படியே செய்யலாம். அந்த பொண்ணு கூட இப்ப இங்க வந்துருக்கு. அப்படியா? அப்போ நேரவே போய் சொல்லிடுங்களேன். நல்ல வசந்தி, நான் உன்னை காதலிச்சேன், நீ யாரையோ காதலிச்சேன். ஆக ரெண்டு காதலுமே ஈடேறல. நீ விரும்பினாலும் விரும்பாட்டாலும் உனக்கு வாழ்வு கொடுக்க வேண்டியது என் பொறுப்பு. சார், வசந்தி, உங்க அப்ளிகேஷனை எங்க சேர்மன் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு. அப்படியா? ஆமா, அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுக்க சொல்றேன். நாளைக்கு நீங்க காலேஜில் வந்து ஜாயின் ஆயிக்கலாம். ரொம்ப தேங்க்ஸ் சார். சாரி.